உங்களுக்கு ஞானி வேண்டுமா, உழவன் வேண்டுமா? தலைவகடியும் பேசுகிற உழவன். ஞானி இடம் என்ன கிடைக்கும் என்றால் புத்திமதி கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது. உழவனிடம் என்ன கிடைக்கும் என்றால் உணவு கிடைக்கும், பசி ஆறும், பசி பெருகும், பசி குறைந்து விடும். பசி குறைஞ்சிச்சுன்னா பசி எடுக்கும், புரியுதுங்களா? பசி பெருகும். அந்த தலைப்பின்று பார்ப்போம், புரியுதுங்களா? இப்போ எனக்கு ஞானி வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீங்கள் முடிவு எடுத்துங்க. எனக்கு யார் வேணும் என்றால் எங்களை மாதிரி உழவர்கள் தான் பெருக வேண்டும். ஞானி பெருகினாங்க, இது பட்னியாக தான் இருக்கணும், புரியுங்களா? நான் உலகத்தில் யார்கிட்டையும் போக மாட்டேன், என்கிட்ட எல்லோரும் வருவாங்க. ஏன்னா என் கையில் உணவுக்குது. சரி, பசி எடுத்து தான் சாப்பிட்டீங்களா? மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க. நெத்தியில் அப்பா, நெத்தியில் அம்மா, புரியுங்களா? அப்பாவையும் அம்மாவையும் வீட்டிலே வச்சுன்னு பத்திரமா பாருங்கள். முதல் தர்மம் அம்மா அப்பா சமநிலை. தாய் தந்தையும் உயர்வாக பேசக்கூடாது, தாயும் உயர்வு, அனைவரும் சமம். சரி, வீட்டை வச்சுன்னு பத்திரமா சப்ஜெக்டுக்குள்ளே போகும், புரியுதுங்களா? இப்போ ஆளுக்கு சாப்பிட்டு ஜீரணம் மாவுன்னு வச்சிங்களா? முன்னாடிலாம் புக்கை வச்சுன்னு படிச்சுன்னு இருப்பாங்க. இப்போது யூடியூப் சேனல் வச்சுக்கின்னு பேசின்னு இருப்பாங்க. ஜீரணம் ஆகணும் இல்லை, அதுக்காக எல்லாம் ரிட்டைர்மெண்ட்டு, புரியுதுங்களா? எல்லாம் இப்போ பார்க்குற ஒரு சிலதெல்லாம் எல்லாம் ஏதோ ஒரு ஜாப்பில் ஏதோ ஒரு கம்பெனியோ கவர்மெண்ட்டோ ஏதோ ஒன்று செய்கிறாங்க, வேலை ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க. போய் எதுனா நிலத்தில் வேலை செய்ய மாட்டாங்க. நாங்கள் ஞானம் அடைய வைக்கிறோம், வாங்க வாங்க, என்னங்க கிளாஸ் எடுப்போம். சரிங்க, ஞானம் அடையதெல்லாம் நல்ல சோறு கிடைக்குமா? அதெல்லாம் அங்கே கேட்கக்கூடாது, புரியுதா? சரிங்க, ஞானம் கிடச்சிதுங்க, என்ன நன்மை அப்படிலாம் கேட்கக்கூடாது. அமைதியாக இருக்கலாம், நாங்கள் ஏற்கனவே அமைதியாக இருக்கிறோங்க நாங்கள். அப்படியா? சரி, என்னதான் தேவை? எங்களுக்கு நல்ல உணவு வேணுங்க. அதெல்லாம் எங்களால் முடியாது, எங்களால் உழைக்கவும் முடியாது, புரியுதுங்களா? அதெல்லாம் வேணும்னா விவசாயிக்கிட்ட போங்க. நான் நகைச்சுவையாக பேசுகிறேன். பூமியில் உழவர்கள் தான் பெருக வேண்டுமானா ஞானிகள் பெருக தேவையில்லை, புரியுதுங்களா? விதைகளை பாதுகாப்போம், பாரம்பரிய விவசாயத்தை மேம்படுத்தும், நம்ம பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கொள்ளு பேரனையும் நலமோடு வாழ வைப்போம். நன்றி, மகிழ்ச்சி.